Hi friends, I am your logic teacher. So now we are going to see the exercise number 13.3 from the chapter 13 surface areas and volumes. Okay. Now see, this is all about conversion of solid from one shape to another shape. Okay. For example, if you take some sphere, if you take some solid ball, what is a solid ball? It is fully filled, there is no gap, right? Okay. If you take some solid ball and make it into a cube, the volumes will be the same, but the surface area will not be the same because it has both of these have different shapes, so it differs. Surface area is differs. Length will not be equal, right? Here there is no length, but it will have length, breadth and height, right? So breadth will not be matching, and radius, if you make this into some different sizes of sphere also, radius will not be equal, but the volume of the initial shape and the resulting shape will be the same. வால்யூம் எப்போவுமே மாறாது. ஓகேங்களா? இப்போ ஒரு பால் எடுத்துகிட்டு நீங்கள் அதை மெல்ட் பண்ணி ஒரு ஸ்டீல் பால் எடுத்துக்கிறீங்க, அதை மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு க்யூப் ஷேப்பில் மாற்றுறீங்க அப்படின்னா அதோட வால்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 13.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, a metallic sphere of radius 4.2 cm is melted and recast into the shape of a cylinder of radius 6 cm. Find the height of the cylinder. ஓகே, ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. திஸ் நாட் அ சர்க்கிள், திஸ் அ ஸ்பியர். ஓகே, ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.2 சென்டிமீட்டர். ஓகே, அதை R1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதனால் R1ன்னு வச்சுக்கலாம். ஒன் மோர் திங், த சிலிண்டர், இதை வந்து மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணுறாங்க, சிலிண்டராக மாற்றுறாங்க. இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குது? 6 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க. பட் நமக்கு தெரியும் எது மாறாமல் இருக்கும், வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுக்கும், இல்லையா? ஸோ ஃபார்முலா ஃபார் ஸ்பியர் என்ன? 4/3 πr கியூப். இதை வந்து ரேடியஸ் 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ R1 கியூப் 4/3 πr1 கியூப் இஸ் ஈக்குவல் டு πr2 ஸ்கொயர் ஹெச். இதோட ரேடியஸ் R2ன்னு வச்சுருக்கோம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ பை ரெண்டு பக்கம் பை இருக்குது, பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். எகைன் நீங்கள் அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4/3 இன்ட்டு ரேடியஸ் 1 எவ்வளவு? 4.2 சென்டிமீட்டர். இன்னொன்று, இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எப்போவுமே இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ தட் நோ ப்ராப்ளம். அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதை 4/3 R1 கியூப் இஸ் 4.2 into 4.2 into 4.2 இஸ் ஈக்குவல் டு R2 இஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ 6 into 6 into ஹெச். நமக்கு ஹெச் தான் வேணும் இல்லையா? ஸோ ஹெச்சை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 6/6 இங்கே கொண்டு வந்தால் இது டினாமினேட்டரில் வரும். ஓகே, ஸோ என்ன வரும்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிவைடட் பை 6 into 6. அது நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் கெட் த ஆன்சர். அந்த கால்குலேஷன் சிம்பிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8.232 சென்டிமீட்டர். இது வந்து ஹெயிட்டு. நீங்கள் எப்போவுமே ஆன்சர் எழுதும்போது இங்கே வந்து இந்த ஸ்கொயர்ஸ் க்யூப்லாம் இங்கே எப்போ எழுதணும்? ஸ்கொயர்னு வரும்போது ஏரியா பற்றி வரும்போது ஸ்கொயர்னு வரும், க்யூப்னு வந்தால் வால்யூம் வந்ததுன்னா க்யூப் வரும். பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஹைட்டு, அதனால் சென்டிமீட்டர்னு தான் எழுதணும். இன்கேஸ் ஸ்கொயர் க்யூப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இது என்ன நம்ம ஃபைன் பண்ணுறோமோ அதோட யூனிட் தான் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே கைஸ்? ஓகே, now we are going to see the second sum. Okay, what is actually the second sum? Metallic spheres of radius 6 cm, 8 cm and 10 cm respectively are melted to form a single solid sphere. Find the radius of the resulting sphere. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஓகே, என்ன சொல்கிறாங்க? மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் 6 cm.
8 cm and 10 cm respectively. Spheres, metallic spheres இருக்குது, 3 spheres இருக்குது. ஓகே, 1 2 3 3 spheres இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 cm, this one is 8 cm, this one is 10 cm. ஓகே, இது மூணுமே மெல்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்பியர் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக டெஃபினெட்லி திஸ் வில் ஹாவ் மோர் வேல்யூ ஆஃப் ரேடியஸ். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் ஸ்பியர். இந்த ரேடியஸ் வந்து we have to find out. Okay, now we know that volume of these 3 spheres, volume is equal to volume of resulting sphere. இல்லைங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, R1 வச்சுக்கலாம், ரேடியஸ் 1, ரேடியஸ் 2, ரேடியஸ் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு each and every sphere will have the different volumes இல்லையா? அப்போ 4/3 இதோட வால்யூம் ஃபார்முலானா 4/3 pi r cube. பட் இது வந்து R1 இல்லையா, R1 cube. ஸோ again 4/3 pi r2 cube plus 4/3 pi r3 cube which is equal to 4/3 pi, இதை வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, pi r cube. ஓகே, இது வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 4/3 pi வந்து காமனாக இருக்கு இல்லையா, அதை வந்து காமனாக இருக்கிற டேர்ம் வெளியே எடுத்துக்கலாம். 4/3 pi into r1 cube ப்ளஸ் r2 cube, இதில் காமனாக எடுத்துட்டோம் 4/3 pi, 4/3 pi, 4/3 pi காமனாக எடுத்துட்டோம். ப்ளஸ் இதில் பேலன்ஸ் இருக்கிறது r3 cube which is equal to 4/3 pi r cube. இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் ரெண்டையும் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ r1 cube ப்ளஸ் r2 cube ப்ளஸ் r3 cube is equal to capital R cube. r1 cube என்னங்க, 6, r1 is 6, 6 cube plus 8 cube plus the 10, r3 is 10, 10 cube is equal to r cube. நமக்கு இதுதானே ஃபைன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, now 6 cube என்ன, 6 cube வந்து 6 into 6, so this is 36 into 6, 6 6 are 36, balance 3, 3 6 are 18, 21, 216. Okay, this is 216 plus 8 cube is 8 into 8 into 8, 64 into 8, 8 4s are 32, balance to 3, 8 6 are 48, plus 3 512, plus 512, plus 10 cube is 10 into 10, that is equal to 1 into 3 zeros, right? 1000, which is equal to r cube, right? So r cube is equal to, we have to add these three numbers, 1000, 512, 216. This is 8, this is 2, this is 7, this is 1, right? This is 1728. Okay, r cube is 1728. Okay, now how will you find r? What is actually r? R is equal to, here we have power 3, right? We have 3, r cube is 1728, so r is cube root of 1728. What does it mean? If you have r squared, it is square root of 1728. You have 3 in power, so
r is equal to cube root of 1728. How will we find the root for this number? You just have to do the factorization. Do it in an easy way. By 2 it is 8 2s are 16, 6 2s are 12, 4, right? Again by 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again by 2, 2 2s are 4, 1 2 is 2, balance 1, 6 2s are 12. Again by 2, 1 0 8. Again by 2, 5 4. Again by 2, 2 7. This is not divisible by 2, right? So we can divide it by 3. 9 3s are 27. Again 3 3. So see here how many 2's we have. 1 2 3 4 5 6, right? Here 1 2 3. So r is equal to cube root of 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 1 2 3 4 5 6. 6 2's we have. Again we have 3 3's. Okay, for cube root we can take one number in a set of 3 numbers out of the root, right? So r is equal to 2 for this 2, for this into 2, for this into 3. So r is equal to 2 into 2, 4 into 3, 12. What is that? 12 centimeter. So radius of the resulting sphere is 12 centimeter, right? Okay, thank you.